கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவனை துதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு நம்மள கர்த்தர் நம்பிக்கையா இருக்கிறாரு. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை இந்த ஆர்க் டிவி மூலம், ரூபவதிய பெண்கள் ஊழியத்தின் மூலம் வழங்க தேவரீர் தந்த நல்ல கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்தி, இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஒரு விசையாய் நாம் கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல சாயங்கால வேளைக்காய் நன்றி சுவாமி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும். அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து கொடுத்து திருப்திப்படுத்துகிற தேவனப்பா, இந்த நாளிலும் தேவ வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரை நீர் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. இது அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி விடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய வல்லமை உம்முடைய வார்த்தைகளோடு கேட்கிற மக்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை இந்த நாளிலும் பேசும்படியாய் அருள் புரிந்ததற்காய் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். ஆர்கி டிவிக்காய் நன்றி, ரூபவதிய ஊழியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் என்னன்னா, வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நவம்பர் மாதம் 21 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நீதிமொழிகள்ல உள்ள ஒரு வாக்கியம்தான் நாம பார்க்கலான்னு சொல்லி தியானிக்கும் போது, நீதிமொழிகள் 21 8 அதுல என்ன போட்டிருக்கு? குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன். இதை குறித்து என்ன பேசுறது? என்ன இந்த வசனம் அங்க கொடுக்கப்பட்ட வசனம், இந்த ரூபவதியில நீதிமொழிகள்ல பேச வேண்டிய சொல்லப்பட்ட வார்த்தை. குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன். அப்ப 2 பேரை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு குற்றமுள்ளவன், மாறுபாடு உள்ளவன், சுத்தம் உள்ளவன், செம்மையானவன். சரியா? குற்றம் உள்ளவன் மாறுபாடு உள்ளவனா காணப்படுறான். எங்க? தன் வழிகள்ல. சுத்தம் உள்ளவன் தன் கிரியைகள்ல செம்மையானவன் சொல்லப்பட்டிருக்கு. இல்ல 2 வித மனிதரை பார்க்கும். அப்ப இந்த மனிதர்கள்ல வழிகள், தன் வழிகள் எப்படி இருக்கு? கர்த்தருடைய வழி என்ன? நம்முடைய வழி என்ன? வழிகள் பல உண்டு, பரிசுத்தரின் வழி இருக்கு. அப்ப இங்க சுத்தம் உள்ளவன் என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கு? கிரியைகள் என்ன? பூமி என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய செய்கைகள்னால, கிரியைனால சீர்கெட்டு போயிடுச்சு. நோவாவின் காலத்துல மக்கள் நல்லவர்களா இல்ல, அதனால வழிகளை கெடுத்து கொண்டாங்க, பூமி சீர்கெட்டதா மாறிட்டுன்னு நோவா காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது இல்லை. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, யார் யார் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல 2 பேரை குறித்து நம்ம பார்க்கறது, கர்த்தர் ஒரு திறந்த வாசலை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அது என்ன வழின்னு சொன்னா, ஆதியாகமம் 6:12 தான் போட்டிருக்கு. பூமி சீர்கெட்டதாக மனுஷர்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக்கிட்டாங்கன்று. ஆனா இப்ப இதுல யாரை பார்க்க போறோம்னா, ஆதியாகமத்துல ஒரு மனுஷன் இருக்கான். அது யார் அப்படின்னு சொன்னா, 29 35 ஆதியாகமம் 29:35 யூதா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த யூதா என்ன, யூதாவுடைய குடும்பம் என்ன, யூதாவுடைய வம்சத்துல என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப இந்த யூதா யார் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு லேயாளுக்கு பெற்ற 4வது குமாரன். ரூபன், சிமியோன், லேவி, யூதா. அப்ப இந்த யூதாவை அவ பெக்கும்போது பெற்றெடுக்கும்போது சொல்றா, நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று அவளுக்கு தாய்க்காரி பெயர் விடுறா, லேயாள். ஆனா இந்த யூதாவுக்கு திரும்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அவ யார கல்யாணம் பண்றா அப்படின்னு சொன்னா, கானானியனுடைய ஒரு குமாரத்தியாகிய சூவா. யூதாவின் மனைவி பேரு சூவா. சூவா கானானியனுடைய ஒரு மகள், குமாரத்தின் போட்டிருக்கு. இவன் சூவாவை கல்யாணம் பண்ணி 3 குமாரரை பெற்றெடுக்கான். இந்த யூதாவுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கு? கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி இவனுக்கு இந்த பெயர் விட்டாங்க. ஆனா இவன் நல்லவனா கெட்டவனா நம்ம பார்ப்போம். ஆனா இந்த நல்லவங்களை கர்த்தர் தேடினாரோ இல்லையோ, கெட்டவங்களை ஆண்டவர் எடுத்து பிடிச்சுதான் நடத்துறாரு. இந்த யூதா என்ன சொல்றான்? முதல்ல யோசேப்பை குழியில போடுறாங்க, பிறகு கொல்லணும்னு வகை தேடுறாங்க, என்னென்னலாமோ அண்ணமார் அவளையாரு சேர்ந்து கூட்டு சதி பண்ணும்போது இந்த யூதா சொல்றான், ஆதியாகமம் 37:26 இவனை கொன்னு இவன் ரத்தத்தை நம்ம மறைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? தயவு செய்து செய்ய வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம், அதுக்கு உடன்பட வேண்டாம். இந்த இஸ்மவேலர் இடத்துல
எகிப்துக்கு போற வியாபாரிகள் இடத்துல நமக்கு இவனை வித்து போட்டுருவோம் அப்படின்னு இவன் ஒரு யோசனை சொல்றான். அது அவங்க அண்ணன்மாருக்கு சரியா படுது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு 20 காசாவது கிடைக்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்மவேலர்கிட்ட இந்த யோசேப்பை குழியில கடந்தவனை தூக்கி வித்துட்டாங்க, கொண்டு போயிடுறாங்க. எகிப்துக்கு போறான். அப்போ இந்த ஆலோசனை சொன்னவன் இந்த யூதா தான். நம்முடைய சகோதரனை கொன்று ரத்தத்தை மறைக்கிறதுனால நமக்கு லாபம் இல்லை, எகிப்துக்கு போற இஸ்மவேலர்கிட்ட வித்துருவோம் வாங்க அப்படி, அவனும் நம்முடைய மாம்சம்தான், நம்ம சகோதரன் தான் அப்படின்னு இவன் சொன்ன உடனே அவங்க சொல்லுக்கு அவங்க இணங்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் சகோதரன் மீது பாசம் வைத்த ஒரு நல்ல சகோதரன் தான். அதனால அவன் அநியாயம் செய்யல. பாவம் எப்படி மனுஷன் எப்ப மாறுவான்னு தெரியாதானா, இப்ப இவன் நல்லவனாதான் இருந்தான். சரி கொஞ்ச நாள் கழிச்சு கனனியனுடைய குமாரத்தையும் இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், சூவா. அவ பேரு சூவா. அவளுக்கு 3 பிள்ளைகளும் பிறக்கு. மூத்தவன் பேரு ஏர், அவன் மூத்த மகன் பேரு 3 ஆம்பளை பிள்ளை, ஒருத்தன் மூத்தவன் பேரு ஏர், 2வது பேரு ஓனான், 3வது பேரு சேலா. இப்படி 3 ஆண் பிள்ளைகளை பிறந்துச்சு, வளர்த்துட்டான். அப்ப ஏருக்கு கல்யாணம் பண்ணும்போது தாமார்னு ஒரு பெண்ணை பார்த்து ஏருக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த ஏர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனா இருந்தான், அதனால கர்த்தர் அவனை அழிச்சு போட்டாருன்னு வேதத்துல எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட அழிவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆளாகவே கூடாது. இந்த ஏருங்கிறவ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவனை என்ன செஞ்சார், அழித்து போட்டார்னு போட்டிருக்கு. சரி அப்போ அவன் அழிச்சிட்டாரு, தாய் தகப்பனுக்கு கவலைதான். ஆனா தகப்பன் 2வது மகனாகிய ஓனான தாமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கான். தாமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது சொல்றான், அவன் அண்ணன் இறந்து போயிட்டான், அவனுக்கு சந்தானத்தை நீ உண்டு பண்ணணும், அதனால அவனுக்கு கல்யாணம் பண்ணி நீ அவனுக்குரிய சந்ததியை உருவாக்கு அப்படின்னு அந்த காலத்துல அது ஒரு பெரிய காரியமா இருந்துச்சு. உடனே இவன் ஓனான் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவனுக்கு பிறக்கிற குழந்தை தன்னுடைய சந்ததியா வராது, யாருடைய சந்ததியா தான் வரும், ஏருடைய சந்ததியா தான் வரும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டானா, தன்னுடைய வித்த தரையில விட்டு அவளை கெடுத்துட்டானா. அது கர்த்தர் பார்வைக்கு அது பொல்லாததா இருந்துச்சு. இவனையும் கர்த்தர் அழிச்சிட்டாரு. தப்பு செய்யுறவங்களுக்கு, அது சாலமோன் ராஜானாலும் தப்பு தான், அது தாவீது ராஜானாலும் தப்பு தான், சாதாரண மனிதனாலும் தப்பு தான். உடனே கர்த்தருக்கு பிரியமா இல்லாத காரியத்தை இவன் செய்தபடினால இவனையும் கர்த்தர் கொன்று போட்டாராம். உடனே அப்ப மூத்தவன் செஞ்ச தப்ப 2வது காரனும் செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துட்டு, இந்த தகப்பனாரு என்ன, யாரு, யூதா. ஐயோ சேலா சின்ன பையனா இருக்கான், கொஞ்சம் சின்னவனா இருக்கான், போதிய கல்யாண வயசு வரல. உடனே மருமகளை தாமாரை பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க வா, என் மகன் சேலாவோ சின்ன பையனா இருக்கான், இன்னும் அவன் வயசாக வரைக்கும் நீ உங்க அம்மா அப்பா வீட்டுல போய் உட்கார்ந்துரு கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரத்தோட, அவன் பெரியவன் ஆன போது நான் உன்னை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். இவளும் அங்க போயிட்டா. ஆனா அவன் பெரியவன் ஆன பிறகும் இவ கூப்பிட்டு தனக்கு கல்யாணம் பண்ணாதது தாமார் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கா. இந்த குடும்பத்தை கொடுத்து அவ விசாரிச்சுட்டே தானே இருப்பா. காரியமா கருத்தா கர்சனையா புத்தி உள்ள பெண்ணாதான் அவ இருக்கா. ஆனா கொடுக்கல சேலாவா கல்யாணம் பண்ணி கொடுக்கல. இவன் யார் கொடுக்கணும், யூதா. உடனே ஒரு காலத்துல இந்த இவன் பெரியவனான போது இவனுடைய மனைவி இறந்து போயிடுறா. யாருடைய மனைவி, யூதாவுடைய மனைவி சூவா மரிச்சு போயிடுறா. உடனே அது மரிச்சு போய் அந்த துக்கம் நீங்கின பிறகு இவன் திம்னாத்துக்கு போய் ஆடுகளுக்கு மயிர் கத்திக்க கிளம்புறான். ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க போகும்போது இவன் திம்னாவுக்கு போறான். இவனும் இவனுடைய நண்பனும் கிளம்பி போறாங்க. இந்த செய்தியை நம்ம தாமார் கேள்விப்படுறா. உடனே அவன் மாமனாரு ஃப்ரெண்டோட நண்பனோட திம்னாவுக்கு எங்க வராரு, ஆடுக்கு மயிர் கத்திரிக்கிற வராரு. அவங்க எல்லாரும் ஆடு மேய்ப்பர்கள் தானே, மந்தை மேய்ப்பர்கள் தான். உடனே மயிர் கத்திரிக்க வராரு அப்படின்னு சொன்ன உடனே இவா உசார் உள்ள பெண் உடனே என்ன பண்ணிட்டா, கைம்பெண்ணுக்குள்ளேயே வஸ்திரத்தெல்லாம் கலத்தி வச்சுட்டு ஒரு வேசியுடைய ஆடையை தரிச்சிட்டு முக்காடிட்டு நீரூற்று அண்டையில போய் உட்கார்ந்துருந்தாளாம். நீரூற்று யாரை குறிக்கும் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவ. சமாரியா ஸ்திரீ ஒரு நீரூற்று அண்டையில போய் உட்கார்ந்தாளா. ஆகார் வனாந்தரத்துல தான் பிள்ளையோட உயிர் போகும்போது கர்த்தர் அங்க ஒரு நீரூற்று அவரை கண்களுக்கு திறந்தாரா. ஆனா நீரூற்று ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசு. அவர் சமாரியாட்ட சொல்றாரு, நான் தான் ஜீவ தண்ணீர், என்னிடத்துல பருகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நீங்க குடிக்க தண்ணீரோ தாகத்தை திரும்ப திரும்ப தாகம் உண்டாகும், ஆனா ஏன் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகமே உண்டாகாது. அப்போ இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றி யாருன்னு தெரிஞ்சு இவ என்ன பண்றா, அந்த மாமனார் வர்ற வழியில இருக்கிற ஒரு நீரூற்று அண்டையில போய் உட்கார்ந்துருக்கா. யாரு, தாமார். உடனே நீரூற்று அண்டையில உட்கார்ந்து இருந்திருந்தோடனே இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, இவ கணவன் மனைவி இறந்தவல்ல,
போற வழியில இவ ஒரு வேசின்னு நினைச்சிட்டு நான் உன்கிட்ட பிரவேசிக்க நான் அனுமதி உண்டான்னு கேட்கறான். உடனே இவன் என்ன சொன்னா, நீர் என்கிட்ட வரணும்னா எனக்கு என்ன கொடுப்பீரு அப்படின்னு கேட்கா. உடனே நான் போய் மந்தையில இருந்து ஒரு வெள்ளாட்டை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றான். ஓஹோ, மந்தைக்கு போய் இவன் வெள்ளாட்டை இவன் சாப்பிட்டுட்டு போன பிறகு அனுப்புவான்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு அதுக்கு உனக்கு எனக்கு என்னமாத ஒரு அடமானம் தாரோம், அதுக்கு முன்னமே எனக்கு வேற ஒரு அடமானங்களை என்ன செய்யும் தாரும் அப்படின்னு கேட்கா. எவ்வளவு உஷார் உள்ள பெண்ணுன்னு பாரு. புத்தி உள்ள பெண்ணா இருக்கணும், நம்ம உஷாரா இருக்கணும். அவ கடனை அவடி கேட்டோன்னே அப்பா அவன் என்ன செய்யறான், என்ன வேணும்னு திரும்ப கேட்கான். உடனே இவன் மாமனார்கிட்ட என்ன இருக்குன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல அவளை அடையாளம் இவன் காணல. திரும்ப பேசும்போது சத்தத்தை அவனுக்கு புரிய தெரியல. அத்தா மாதிரி வீட்டுல இருந்த மருமகா அவனை ஈசாக்கு எப்படி ஏசாயாக்கோவுடைய சத்தத்தை அறியாதது போல இப்பவும் இவளுடைய சத்தத்தை யூதாவும் அறியல. அப்ப என்ன சொல்றான், இவனுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது இவன் என்ன சொன்னா தெரியுமா, உன் முத்திரை மோதிரம் கைக்கோல் ஆரம் எல்லாம் தாரும் அப்படின்னு கேட்கா. திரும்ப எல்லாம் கொடுத்துட்டு இவன் அவளை அனுபவிச்சுட்டு போயிடுறான். போய் போனோடனே இவன் திரும்ப ஃப்ரெண்டு கூட முடிவெட்ட போயிட்டான், ஆடுகளுக்கு மயிருக்கு திரிக்க. அங்க போனதுக்கு பிறகு இவன் என்ன செஞ்சுட்டா, எழும்பி வீட்டுக்கு போயிட்டான். இவன் எழும்பி வீட்டுக்கு போய் வேசி ஆடை அபரத்தெல்லாம் மாத்தி கைமண்ணுக்குரிய வஸ்திரத்தை தரிச்சிட்டு வீட்டுல இருந்துகிட்டான். இவரு நல்லவர் இல்ல, கத்தரை துதிப்பேன்னு தானே பேர் விட்டுருக்கு யூதா. அவரு வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நண்பனுக்கிட்ட ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொடுத்து அவட்ட போய் இதை கொடுத்துட்டு ஏன் அடைமானத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. உடனே அவன் போறான், அவனுடைய சிநேகிதன் அங்க போய் நீரு சண்டையில உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு இவன் சொல்லி விடுறான். அவன் சொல்றான், இல்லையே அங்க ஒத்துருமே அப்படி இல்லையாம கிடையாதுயா, அங்க யாருமே வேசி உட்கார்ந்தது இல்ல, அங்க யாருமே இல்ல. ஆனா அப்ப நமக்கு அவமானம் வராம போனா சரி ரைட்டு போட்டு ஒளிஞ்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். யாரு சொல்றா, யூதா. உடனே இவன் சொல்றான், ஆட்டுக்குட்டியை கொண்டு போனவன் ஆட்டுக்குட்டியை திரும்ப கொண்டு வந்துட்டான். அங்க யாருமே இல்லையா அந்த இடத்துல, அங்க யாரும் அப்படி கிடையாதான் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்துட்டான். உடனே இவன் என்ன செஞ்சுட்டான், அந்த ஆள் வந்தா சரி அந்த அவமானம் நமக்கு வராம போனா சரிதான் போனா போட்டு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே கொஞ்சம் உம்முடைய முத்திர மோதிரம் கைக்கோல் ஆரமெல்லாம் இப்ப யாரு கையில இருக்குன்னா தாமர் கையில இருக்கு. உடனே தாமர் என்ன பண்ணிட்டா, அப்பா வீட்டுக்கு போயிட்டா. அப்பா வீட்டுக்கு போய் ஒரு 3 மாசம் கழிச்ச பிறகு தானே இந்த கன்ஃபார்ம் பண்ண முடியும். உடனே 3 மாசம் கழிச்சு ஊர்ல பேச்சாயிடுச்சு, தாமாரு வேசித்தனம் பண்ணதுனால இப்போ கர்ப்பவதி ஆயிட்டா அப்படின்னு. உடனே இந்த செய்தி யாருக்குதான் வருது, யூதாவுக்கு வருது. உடனே யூதா ரொம்ப யோக்கியர்ல, அவர் உடனே அவளை சுட்டரிக்கணும், கொண்டாங்க அவளை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே அவ என்ன செஞ்சா, அவதான் புத்திசாலிய, அவதான் நீதி உள்ளவள. உடனே என்ன பண்ணிட்டா, இந்த முத்திர மோதிரம் யாருடையதோ இந்த கோல் யாருடையதோ அவங்களாலதான் நான் கர்ப்பவதி ஆனேன்னு சொல்லிட்டா. உடனே இந்த யூதாவுக்கு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் வாங்கலாம் தெரியும்ல தப்பு செஞ்சவங்களுக்கு. உடனே இவன் என்ன சொல்லிட்டான், அவ என்னிலே நீதி உள்ளவா, நான் என் மகனாகிய சேலாவுக்கோ நான் கொடுக்காம போயிட்டேனே, என்ன காட்டில அவ நீதி உள்ளவாதான் அப்படின்னு அவன் சொல்றான் யூதா. உடனே இவனுக்கு பேரு லேயாள் எப்படி வச்சா, நான் கத்தரை துதிப்பேன்னு சொல்லி யூதான்னு வச்சான். ஆனா இவன் கத்தரை துதிக்க வேண்டியவன் என்ன செய்யறான்னு பாருங்க, துதிச்சானா சபிச்சானா. கடைசியில இவ என்னிலும் நீதி உள்ளவ, என் மகனுக்கு கொடுக்கலையேன்னு வருந்தனான்னு போட்டிருக்கு. அப்புறம் அதற்கு பின்பு மருமகளாகிய தாமாரை இவன் திரும்ப தொடவே இல்லை. ஆனா பிள்ளைகள் ரெட்ட பிள்ளைகள் பிறக்கு. எப்படி ரெட்ட பிள்ளைகள் பேர், பாரேஸ் சேரா. பாரேசும் சேராவும் வயிற்றுக்குள்ள இருந்து பிற கைய கால பிடிச்சு பிறந்துட்டு. இந்த தாமாருங்கிறது நான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல இந்த தாமார் வாரா. அதுக்கு கீழே உள்ள பேரெல்லாம் நான் அன்னைக்கு முதல்ல காட்டினேன், ராகாப், ரூத்து, உரியாவின் மனைவி, எல்லாரும் பேரும் வந்துச்சு. இங்க இவ முதல்ல இருக்கிற இவ பேர் அன்னைக்கு விடுபட்டு போச்சு. ராகாபு வேசின்னு தான் பேர் வந்துச்சு, உரியாவின் மனைவி. அப்புறம் வேற யார் வந்தா, பத்சேபால் தான் உரியாவின் மனைவி. இவங்க பேரெல்லாம் வந்துச்சு. அன்னைக்கு தாமார் பேரு தன்னால இதுல என்ன வசனம் வந்துச்சு, முதல்ல மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவன், செம்மையானவன். அப்போ குற்றமுள்ளவன் யாரு, மாறுபாடு உள்ளவன் யூதா. சுத்தமுள்ளவன் யாரு, கிரியைகளில் செம்மையானவள் இந்த தாமார். இந்த செம்மையானவள் யாருடைய வம்ச அட்டவணையில வரான்னா, தாமார் இயேசு கிறிஸ்துடைய வம்ச அட்டவணையில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இவ பெயர் போட்டிருக்கு. அப்போ அதுல என்ன போட்டிருக்கு, யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான். அப்ப தாமார் மருமக தான். ஆனா இவன் என்ன இவன் தான் கூப்பிட்டு இவன் அடமானம் கொடுத்து இவட்ட பிரவேசிக்கான். கடைசியில பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். ஒரு நீதி உள்ள ஒரு புத்திசாலியான பெண் இந்த தாமார். அதான் போட்டிருக்கு, அநேக பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாவற்றிலும்
மேற்பட்டவள். நீயோ மேற்பட்டவள்னு சொல்ற பேரு நமக்கு இருக்கா? ஆனா இந்த பாடு கிறிஸ்துவின் பிறப்பின் அட்டவணையில வர்றதுக்கு முந்தி இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம ஈஸியா வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. அவங்க ஒவ்வொரு நாளும் படுற வேதனைகள், ஒவ்வொரு நாளும் கஷ்டம். கல்யாணம் பண்றான், ஏறி இறந்து போயிடறான். ஏறி இறந்த உடனே ஓனானுக்கு கல்யாணம் பண்றான், ஓனானும் இறந்து போறான். அப்போ திரும்ப மாமனார் என்ன பண்றாரு? இது லாய்க்கில்லன்னு வீட்டுக்கு அனுப்புறாரு. வீட்டுக்கு அனுப்பிட்டு தாய் வீட்டுக்கு 3வது மகனும் வளர்ந்த பிறகு கொடுக்காம இருக்கும்போது இவன் மனைவி இறந்து இவன் துக்கம் நீங்கி இவன் ஆறுதல் அடைஞ்ச பிறகு இவனுக்கு தேவைப்படும் போது மருமகளை பாரு. இதெல்லாம் நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? தன்னுடைய காரியத்தை அவர் செயல்படுத்துறாரு. பாடு நிறைஞ்ச உலகத்துல, துக்கம் நிறைஞ்ச, கண்ணீர் நிறைஞ்ச ஒரு இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாமார் போல கஷ்டப்படுறவங்க இருக்கீங்க. ஆனா நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? கலங்க வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை, சூசைட் பண்ணிக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்ம படைச்ச கர்த்தர் நம்மள ஒரு பெரிய நோக்கத்தோட படைச்சு வச்சிருப்பாரு, ஒரு பெரிய சித்தத்தோட படைச்சிருப்பாரு. அப்ப நமக்குரிய காரியம் என்ன, ஏன் காரியம் என்னன்னு நம்மளை உருவாக்குன கர்த்தர் இடத்துல அமர்ந்திருந்து கேட்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியில உயர்ந்திருப்பேன். அவர் உயர்த்தி வைக்கிற தேவன், உயர்ந்து இருக்கிற தேவன் தம்மோடு கூட நமக்கும் மேன்மையான ஆசீர்வாதங்களை அருளும்படிதான் அவருடைய பிறப்பின் அட்டவணையில பாருங்க, பேரு தாமார் தான். யூதா தாமாரினிடத்தில் பாரேசையும் சேராவையும் பெற்றாள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த தாமார் ரூத் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு, உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பாரேசின் வீட்டை போல் ஆக கடவது. இதுலதான் போவாஸ் வராரு, பின்னால எல்லாரும் வராங்க கிறிஸ்துவின் பிறப்பின் அட்டவணையில. அப்போ நாமளும் கிறிஸ்துவின் பிறப்பின் வம்ச அட்டவணையில இடம் பெறணும்னா கஷ்டம், நிந்த, அவமானம். பாருங்க, அவ வேசி இல்ல, ஆனா வேசி போல உட்கார்ந்துருக்கா. அவன் வேசி நினைச்சு காரியங்களை முடிக்கான். ஆனா கர்த்தருடைய காரியத்துல பாருங்க, நமக்கு தாமாருக்கு அப்படித்தானா? அங்க யாரோ அரண்மனையில அலங்கத்துல உட்கார்ந்து இருந்தால, எரியோல ராகாப் என்ன வேசி வீட்டுக்கு வேவுக்காரர்கள் போனாங்கன்னு தான் பார்க்கும். ஆனா அவங்க வேசி இல்ல, ஆனா வேசி பட்ட அவங்களுக்கு சூட்டப்படுது. ஏன் அப்படின்னா அவளை 10 வயசுலயே அங்க கொண்டு விட்டுடுறாங்க இந்த இந்து கோயில்ல கொண்டு தேவதாசி முறைக்கு. ஆனா அவளுக்கு அது விருப்பப்படாம நான் வேண்டான்னு ஒதுக்குனதுனாலதான் அவ கொல்லட்டு வாரவெல்லாம் கொன்னுட்டு போட்டு அவளை அப்படின்னு சொல்லி அரண்மனையில உள்ள அலங்கத்துல உட்கார வச்சாராம் எரிகோவின் ராஜா. ஆனா கொல்ல வச்ச ராஜாதான் சாவுக்கு அடிமை. எரிகோ அழியும் போது முதல்ல பட்டயத்தினால சத்தானே ஒழிய இவ காக்கப்பட்டா. மனுஷர்கள் நினைக்கலாம், உலகம் நினைக்கலாம், இன்னைக்கு இது அழிஞ்சிச்சு, இது ஒளிஞ்சிச்சு, இவ்வளவுதான், இதுக்கு பிறகு இது எழும்பாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் உங்களை குறித்து வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்க கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை வரட்டுமே, எத்தனை சுனாமி வந்தாலும் நான் சொல்லுவேன், உங்களை உருட்டிதான் எடுக்குமே தவிர உயிரை கொண்டு போக முடியாது. அதுக்கு அவ்வளவுதான், மண்ணும் சவதியும் ஒட்டும், சுனாமி மண்ணு, அப்புறம் கழுவி எடுத்துக்கிடலாம். அதுதான் கர்த்தருடைய காரியம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீடித்த நாட்களினால் திருப்தியாக்குகிற தேவன். நீடித்த நாட்களே உனக்கு தந்துனே நான் ஆயுச பெருக பண்ற தேவன், நீடித்த நாட்களா திருப்தியாக்குகிற தேவன், நம்ம பட்ட பாடுகளுக்கு தக்க பலனை தருகிற தேவன். அதனால நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அவர் உயர்ந்திருக்கும் பொழுது அவரோட கூட பாடுபட்டவங்களையும் நம்ம உயர்த்தி தான் வைப்பாரே தவிர விட்டுட்டு போற தேவனே இல்லை. பார்த்துடுங்கம்மா, மனுஷன் உங்களை கைவிடுவான், ஆனா கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. மாம்சமானவன் கைவிடுவான், உன்னதர் கைவிடவே மாட்டாரு. ஆவியின் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான், நம்மளை நேசிக்கிறதுக்கு தான் வச்சிருக்காரே ஒரிய ஆசீர்வதிக்காம விடவே மாட்டாரு. சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நம்மளை ஒரு பெரிய நோக்கத்தோடு, பெரிய பரலோக சித்தத்தோடு நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனாலும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். பாடுகளை கண்டு கலங்காதங்க, கஷ்டங்களை கண்டு வருத்தப்படாதங்க. அதுக்கு பிறகு ஒரு மேன்மையான அதிசீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரவம், ஆனா நமக்கு அது பெரிய உபத்திரவமா தெரியுது, அவ்வளவுதான். ஆனா உபத்திரவத்துல இருந்து வெளியே வந்த பிறகு கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப ரொம்ப. அதை ருசிச்சு பாருங்க. கட்டாயம் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நீங்க அதை என்ன செஞ்சுக்கிடலாம்னா அனுபவிச்சுக்கிடலாம். மனுஷனை நம்பினா கைவிடப்படுவோம், கர்த்தரை நம்பினா நம்ம கைவிடவே பட மாட்டோம். அதனால நீங்க ஒரு நாளும், ஆண்டவர் என்ன சொன்னார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை, போறதும் இல்லை. ஆனால் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தாமார் பட்டா, ராகா பட்டா, எல்லாரும் வேதனை கஷ்டத்தை அனுபவிச்சு
உலகத்துல உள்ள கெட்ட பேர் எல்லாம் வாங்கினாலும் உன்னதர் நம்மோடு இருக்கிறார். அதனால இருதயம் கலங்க வேண்டாம். கர்த்தர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஒரு விசை அன்பு அப்பாவின் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து, ஆண்டவரே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய வம்ச அட்டவணையில் இடம்பெற்ற தாமாரை யூதாவை பற்றி பார்த்தோம், சாராவை பற்றி பார்த்தோம். ஆண்டவரே எல்லாம் உடைய அனாதை தீர்மானம் அப்பா. எங்களை குறித்து உடைய பெரிய திட்டம், உடைய நோக்கம், உடைய சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேற எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் பலப்படுத்தும், எங்களை நீர் காத்துக்கொள்ளும், எங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடும் உடைய வல்லமையின் கரம், ஆசீர்வாதத்தின் கரம், உயர்த்துகிற கரம் கூட இருக்கட்டும். பலப்படுத்தி காத்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.